ஆக்சுவலி கர்மாங்கிற விஷயம் உண்மையா? கண்டிப்பா கர்மாங்கிறது ஒரு பதிவு. என்னுடைய கர்மா வந்து என்னோட முப்பாட்டன் குழுதாக வரும். அடுத்து இதுல வந்து நம்ம சில விஷயங்கள் நம்மளால முடிக்க முடியாது. சில ஆசைகள் நிறைவேறாது. இந்த கர்மாக்கள் வந்து நல்ல விதமாவும் செய்யும், தீயதும் எடுத்துக்கும். இப்போ வந்து ஒரு கர்மா செய்றோம்னா, அந்த கர்மாவுக்கு ஒரு பெண் தூண்டுதல் இல்லாம அந்த கர்மா செய்ய முடியாது. கர்மாக்களை செய்யக்கூடியவன் ஆணாக இருக்கிறான். கர்மாவை செய்ய தூண்டுபவன் பெண்ணாக இருக்கிறார். அப்ப பெண்ணை வந்து கரெக்ட்டா ஆளும் தன்மை பெற்ற ஒரு ஆணா கர்மாவை நல்ல கர்மாவாக எடுத்துட்டு வர முடியும். வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. கர்மா. அதாவது கர்மாங்கிற ஒரு விஷயத்த பத்தி தொடர்ந்து எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆக்சுவலி கர்மாங்கிற விஷயம் உண்மையா? அண்ட் அது வந்து முன்ஜென்மத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாவும் கருதப்படுதா? கண்டிப்பா கர்மாங்கிறது ஒரு பதிவு. அதாவது ஒரு 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 படத்துல வந்து ப்ளூ ஃபிலிம் அப்படி வச்சிருப்போம். அது வந்து நம்ம கருப்பு கலர் இதுல அறையில வச்சு தான் நம்ம வந்து அந்த பிரிண்டே எடுக்கிறது. ம். அந்த காலத்துல இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அது வேற. அப்போ வந்து அந்த நீல நிற அறைக்குள் வைத்து தான் நம்ம வந்து அந்த பிரிண்ட் எடுக்கிறதே வச்சிருப்போம். அப்போ அதுதான் நம்மளுடைய அந்த பதிவு. அந்த ம். பதிவு தான் நம்ம இப்ப எடுக்கிற ஃபோட்டோவ பாஸ்ட்ல எடுக்கிற ஃபோட்டோவ ப்ரெசென்ட்ல பார்க்குற தன்மை தான் நம்மளுடைய ஃபிலிமே. அப்பங்கும்போது அதை தான் நம்ம கர்மாவாக இங்க ஆக்டிவேட் பண்றோம். கர்மாங்கிறது ஒரு பதிவு. போன ஜென்மத்தில் உள்ள பதிவை இந்த ஜென்மத்துக்கு நம்மளுக்கு ரிப்பீட் ஆயி பார்க்குறோம். இந்த போன ஜென்மத்து பதிவு வந்து எப்போதிலருந்து, நான் என்னுடைய தாத்தாவா உள்ள கர்மாவா எனக்கு வரும் அப்டின்னா அது கிடையாது. ஓகே. அது தாத்தாவுடைய கர்மா வந்து என்னுடைய பேரனுக்கு அப்படி வர்ற மாரி வரும் ஒழிஞ்சு, என்னுடைய கர்மா வந்து என்னோட முப்பாட்டன் குழுதாக வரும். ஓகே. முப்பாட்டன் அதுக்கு முன்னால உள்ளவங்களுடைய இதுதான் என்னுடைய இது டிஎன்ஏ அப்படிம்பாங்க. டிஎன்ஏ தொடர்பு உடையது ம். அப்படிம்பாங்க. இந்த டிஎன்ஏ தொடர்பு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பழைய டிஎன்ஏ நம்ம தாத்தா முப்பாட்டன் டிஎன்ஏயும் வரும். அப்புறம் நம்ம இந்த இதுக்குள்ள இப்போ உள்ள டிஎன்ஏயும் 2ம் சேர்ந்து வருவது தான் கலந்து வருவது தான் நம்மளுடைய விதியாக கர்மா செயல்கள் அப்படிங்கிறது. அப்போங்கும்போது போன ஜென்மத்தில் நம்ம தாத்தா முப்பாட்டன் என்ன பண்ணாங்க? அப்போ அதோடைய ஹிஸ்ட்ரி தான் நம்ம கர்மாவா. அதாவது அந்த கர்மாவை வந்து சஞ்சீத கர்மா அப்படிம்போம். சஞ்சீத கர்மானா போன பிறப்பில் நம்ம வந்து என்ன நம்ம இந்த குடும்பத்தில பிறந்திருப்போம். ஆனா நம்ம இல்லாட்டா இந்த குடும்பத்தாரால் ஏதாச்சும் ஒண்ணு நன்மையோ ஏதோ வளர்ப்பு பிள்ளையாக சில பேர் இந்த குடும்பத்தில வேற குடும்பத்தில் பிறந்து இங்க வளர்ப்பு பிள்ளையா பிறந்திருப்பாங்க. அவங்க தான் மிஸ் ஆகுறது. இந்த குடும்பத்தில பிறந்து வேற மிஸ் ஆயி வேற குடும்பத்துக்குள்ள போவாங்க. தொலைஞ்சு போறது. ம். இதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு சொந்தமில்லாத ஒரு உயிர் வந்து பிறந்திருக்கும். ஏன்னா, அவங்க போன ஜென்மத்தில என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை மேல ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்து வளர்த்துருப்பாங்க. ஓகே. எடுத்து வளர்த்தது, அந்த எடுத்து வளர்த்ததுக்காக பெனிஃபிட்டாக இங்க பிறந்துரும். பிறந்துட்டு திரும்ப அது பழைய அந்த வேற இடத்துக்கு போய் ஜாயிண்ட் ஆயிரும். இந்த மாரிலாம் அந்த தொலைதல் இதெல்லாமே அந்த போன ஜென்மத்துள்ள கர்மாக்கள் தான் நம்மளுக்கு வந்து இங்க தொடர்பு படுத்தும். அப்ப கர்மா சஞ்சீத கர்மா வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு, அதை பிராத்த கர்மாவுடன் ஜாயிண்ட் ஆகும். பிராத்த கர்மானா, இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன ஆக்டிட்யூட் பண்றோமோ, அந்த பிராத்த கர்மாவுடன் இந்த சஞ்சித கர்மாவும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி நம்ம செய்யும் நம்ம விதிகளை நம்ம நிர்ணயிக்கிறோம். ம். இதுல வந்து மிச்சம் வைக்கிற கர்மா தான் ஆகாய மித்த கர்மான்னு சொல்லிட்டு அடுத்த பிறப்புக்கு எடுத்துட்டு போறோம். ஓகே. அடுத்து இதுல வந்து நம்ம சில விஷயங்கள் நம்மளால முடிக்க முடியாது. சில ஆசைகள் நிறைவேறாது. சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு செய்ய வேண்டிய கடமைகள சரியா செய்யாம வெளிய வந்திருப்போம், இந்த ம். ஜென்மத்தில. அதையெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான் நம்ம வந்து ஆகாயமித்த கர்மாவுக்கு அடுத்த பிறப்புக்காக நம்ம எடுத்துட்டு போறது தான் ஆகாயமித்த கர்மா. அப்ப இந்த கர்மாக்கள் வந்து என்னன்னா, போ போ போன ஜென்மத்துக்குள்ளதை இந்த ஜென்மத்துக்கு கொண்டு வந்து, இந்த ஜென்மத்தில நம்ம இந்த ஜென்மத்து பிராத்த கர்மாவும், சஞ்சித கர்மாவும் சேர்ந்து செய்யக்கூடியதை ஆகாயமித்த கர்மமா அடுத்த பிறப்புக்கு எடுத்துட்டு போகுது. இத தான் நம்ம வந்து எடுத்துட்டு வர்றது சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா அந்த மாரி. இந்த கர்மாக்கள் வந்து நல்ல விதமாவும் செய்யும், தீயதும் எடுத்துக்கும். ஓகே. இதாவது ஒரு பெண் வீட்டில் ஒரு பெண்ண வந்து ரொம்ப வரதட்சணை கொடுமையாக துன்புறுத்தி, ரொம்ப இது பண்ணி அந்த பெண்ணை வந்து வாழ விடாமல் வச்சிருந்தாங்கன்னா, இந்த ஜென்மத்தில் இந்த பிறப்பில் அந்த பெண் அந்த குடும்பத்தாருக்காக பெண்ணால் ஏற்படும் சுகங்களோ, பெண்ணால் எல்லா அனுகூலமோ எதுவும் கிடைக்காது. ஓகே. இதே இது போன ஜென்மத்தில வந்து அவங்க வந்து பெண்ணை வந்து காதல், அந்த காமம் இதெல்லாம் சேர்த்து அந்த பெண்ணை நாசம் பண்ணி சீர்குலைச்சிருந்தாங்களோ,
அப்போ இந்த பிறப்பில் உங்கள் வீட்டு பெண்கள் தவறான வழிகளுக்கு போவதை நீங்கள் கண்கூடாக பார்த்து நொந்து போகணும்னு விதியாக இருக்கும். ஓகே. இதே இதுதான் இது வந்து என்னன்னா இந்த கர்மாக்கள் வந்து பெண்களை சுற்றி சுற்றி தான் வரும். ம். இப்போ வந்து ஒரு கர்மா செய்கிறோன்னா அந்த கர்மாவுக்கு ஒரு பெண் தூண்டுதல் இல்லாமல் அந்த கர்மா செய்ய முடியாது. ஓகே. இப்போ வந்து ஆதாம்னு ஒருத்தர் இருந்தார். ஆதாம் வந்து தனியாக இருக்கும்போது வரைக்கும் ஆதாம் வந்து நிம்மதியாக தவம் இருந்தார். அப்போ ஒரு டைமஸ் ஆகலை போல், அதனால் ஏவாள் ஒன்று படைச்சி விட்டாருக்க. என்ன அப்படியே இருக்குது, பிளாஸ்டிக் பூவெல்லாம் பூத்ததாக இருக்குது, பழம் பழுத்ததாக இருக்குது. அப்போ இதை ஒரு ஆக்டிவேட் பண்ணி தானே ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆதாமுக்கு இதை பண்ணதுக்கு ஏவாளை ஏவுனார். ஏவாள் வந்த பிறகு தான் இந்த பூ அழகாக இருக்குது பறிச்சுத்தா, இந்த பழம் ருசியாக இருக்கும் பறிச்சுத்தா அப்படி சொல்லிட்டு தூண்டுதல், கர்மாவை செய்ய தூண்டுதல் பெண். கர்மாவை செய்பவன் யார்? ஆண். அதனால தான் கர்மாவை செய்வதற்கு ஆணை இது பண்ணுறோம், கொல்லி போடுறதுக்கு ஆண் தான், கன்னியாதானம் பண்ணுறதுக்கு ஆண் தான். அப்போ கர்மாக்களை செய்யக்கூடியவன் ஆணாக இருக்கிறான், கர்மாவை செய்ய தூண்டுபவன் பெண்ணாக இருக்கிறாள். அப்போ அந்த கர்மாவை செய்யக்கூடியவள், செய்ய தூண்டுபவள், அவள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தூண்டி கொடுக்கணும். அவங்களுக்கு தூண்டுதல் நல்ல விதமான தூண்டுதலாக இருந்தால் உங்கள் கர்மம் நல்ல கர்மமாக வெளியே வரும். அப்போ ஒரு பெண்ணால் தான் கர்மாவை செயல்படுத்த முடிகிறது. அப்போ பெண்ணை வந்து கரெக்டாக ஆளும் தன்மை பெற்ற ஒரு ஆணால் கர்மாவை நல்ல கர்மாவாக எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? ஒரு ஆண் வந்து சுயமாக நான் கர்மாவை செய்ய முடியாது. ஒரு பெண் இதை யார் வந்து பெண் இல்லாமல் நான் செஞ்சிருவேன் அப்படின்னா, எல்லா பிறப்பெடுத்தவங்க எல்லாருமே பெண்ணால் தான் கர்மாவை முடியும். பெண்ணால் தான் கர்மா முடியும்னா அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தாலே கர்மா ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒரு பெண் தொடங்கிட்டா, அங்கேயே ஆரம்பிச்சிட்டா. அப்போது இதோட நான் நிப்பாட்டிடுறேன், இதுக்கு மேலே நான் மூவ் பண்ணலை அப்படிங்கிறவங்க யாருன்னா சாதுக்கள், சன்னியாசிகள். அவங்க தான் அவங்க வந்து திருமணமே இந்த லைஃப்குள்ளே போகாமல் அந்த கர்மாவுடைய செயலை நான் எதுவுமே ஆசைப்படலை, நான் பேசாமல் உட்காந்துருந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்க தான் சந்நியாசமாக நம்மளுக்கு சித்தர்களாக மகான்கள். அப்படியுமே சித்தர்களில் அகஸ்தியர் சித்தர், நிறைய சித்தர்கள் திருமணம் வாழ்ந்து காமிச்சவங்க, அந்த கர்மாவுடைய செயலை அனுபவிச்சவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. சில பேர் சாய்பாபா, அவங்கள கனகமட்டியார், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மாவை வந்து ஆக்டிவேட் இவங்கெல்லாம் சனியை வந்து ஃபுல்லாகவே நம்மகிட்ட இருந்து கழிக்கக்கூடியவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன் உடைகளையோ தன் உருவங்களையோ பெருசாக எடுக்க மாட்டாங்க, தன் உடலை பெருசாக பேண மாட்டாங்க. அப்போ இவங்க வந்து உடல் சார்ந்த இதுக்காக பிறந்தவங்க. வள்ளலார் இவங்கெல்லாம் உடல் சார்ந்தவங்க கிடையாது. இவங்கெல்லாம் நம்மளுக்கான உள்ளொளியை மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவங்க போராடி நம்மளுக்கு கொண்டு வராங்க, நம்மளை வெளியே தெளிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணவங்க இவங்கெல்லாம். ஆனால் சித்தர்கள் அவங்க வந்து திருமணம், அகஸ்தியர் இவங்கெல்லாம் திருமண வாழ்க்கைக்குள் வாழ்ந்தவங்க தான். அப்போங்கும்போது ரெண்டுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியணும். புரியுது. ஒரு கர்மாவை செயல்படுத்துகிறவங்க ஒரு பெண்ணால் தான் முடியும். அதனால தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்ணை அவதூறு பரப்பாத ஒரு ஆண்கிட்ட அவன் எத்தனை பெண்ணாலும் இருந்திருக்கலாம் பெண்ணோட, ஆனால் எல்லா பெண்ணையும் அவன் மதிக்கணும். தாயாக இருந்தாலும் தாரமாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் எல்லாம் விட எந்த பெண்ணையும் அவதூறாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எல்லா பெண்ணையும் மதிச்சுட்டான்னா அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க. இதுக்கு உதாரணமாக காந்திஜியை சொல்லலாம். பெண்களை மதிக்க தான் அவர் இது பண்ணார். அதேமாதிரி நம்ம எம்ஜிஆர் அவர் சொல்லலாம், பெண்களை மதிக்க தெரிந்தவர் அப்படிங்கிறது. அதனால் ஒரு பெண்ணுமே அவதூறு பரப்ப மாட்டாங்க, ஒரு பெண்ணையும் அவதூறு பரப்புனது கிடையாது. பெண்களையெல்லாம் உயர்வாக வைக்கிற அவங்களுக்கு எல்லா சுகங்களும் வந்து சேரும். ஓகே மேம். கர்மாவை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி மேம்.